சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக கட்சியை விட்டு வெளியேறி விஜய் கட்சியில் இணைந்தாரா திருமாவளவன்? திமுகவோட கூட்டணியில் உள்ள கட்சிகள் மீது சீட்டுகளுக்காக திமுக கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிறாங்க என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்களை அடுக்கிட்டு வராங்க. இந்நிலையில் திருமாவளவன் இந்த விமர்சனங்களுக்கு பதில் அளிச்சிருக்காரு. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த திருமாவளவன் அதிமுக அரசியல் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதிமுக சுதந்திரமாக செயல்படவில்லை, அதனுடைய தலைவர்களும் சுதந்திரமாக இயங்க முடியலை. அதிமுக மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை, எந்த உள்நோக்கத்தோடும் இந்த கருத்தை நான் தெரிவிக்கலை. அதிமுகவிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது என்றால் அதற்கு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். சசிகலா அம்மையார் செயல்படாமல் போனதற்கு யார் காரணம்? ஓபிஎஸ் தனிமைப்பட்டு நிற்பதற்கு யார் காரணம்? டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கி இயங்குவதற்கு யார் காரணம்? செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கு எதிராக பேசும் அளவிற்கு உருவாக்கியது யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், அது பாஜக தான். பாஜகவின் தலையீட்டால் தான் அதிமுக இந்த நிலையை எட்டியிருக்கிறது. இதை முன்னணி தலைவர்கள் புரிந்து கொண்டால் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக சில முடிவுகளை எடுக்க முடியும், அதிமுகவையும் அவர்களால் காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். பாரதிய ஜனதாவின் கலாச்சாரமே தன்னோடு இணைந்து இயங்குகிற கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்வதுதான். இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்கின்ற ஒரு கருத்து, வேற எந்த உள்நோக்கமும் இல்லை என சொல்லியிருக்காரு. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் திமுகவை விட்டு திருமாவளவன் விலகி வர நினைக்கிறாரு. ஏன்னா திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. ஆனாலும் திமுகவில் திருமாவளவன் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படி என சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கத்தை பலவீனப்படுத்தி விட்டால் அவர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பாரதிய ஜனதா இங்கே வளர்ந்துவிட முடியும் என நம்புகிறாங்க. இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு அதிமுக முன்னணி தலைவர்கள் செயல்படுவது நல்லது என்று கூறியிருக்காரு. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர், நான் பெரியாரை படித்திருக்கிறேன் என்பதனால என்னை ஜாதி தலைவர் என்கிறாங்க. பெரியாரை பயின்றவன் என்பதனால் நான் திமுகவை ஆதரிக்கிறேன். திமுகவில் 2 சீட்டுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களால் அந்த சீட்டை கூட வாங்க முடியல அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியை விட்டு நான் விலகி போவனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சீட்டுக்காக இல்லை, மக்களுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதை எதிர்க்கட்சியில் எல்லாருமே விமர்சிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறது, ஒருவேளை திமுகவை விட்டு விலகி அதிமுக ஒன்று சேர்ந்தால் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க பிளான் பண்ணுறாரோ, அப்படி இல்லைனா விஜயோட கூட்டணி போட பிளான் பண்ணுறாரோ அப்படின்ட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கருத்தில் சொல்லுங்கள்.